Hello guys, welcome back to our channel. என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில் சொல்ற வீடியோ தான். ஆக்சுவலா 1 மந்த்க்கு முன்னாடியே நான் வந்து நீங்க ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணி வீடியோ போடுறேன்னு சொல்லி 1 மந்த் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க ஷிஃப்ட் ஆகி வந்தது அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேலையாயிடுச்சு. ஸோ அதனால இப்பதான் கொஞ்சம் டைம் கிடைச்சது. ஸோ இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். சரி வாங்க அப்படி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒடிசால உங்க ஃபேவரட் ஃபுட் அண்ட் பாப்புலர் ஃபுட் பத்தி சொல்லுங்க சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒடிசால ஃபேவரட் ஃபுட் வந்துன்னா மோமோஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான் மோமோஸ். ஏன்னா வந்து அங்குள்ள மோமோஸ் ரொம்ப டேஸ்டா இருந்தது. இங்க மகாராஷ்டிரா வந்ததுக்கு அப்புறம் இங்குள்ள மோமோஸ் சாப்பிட்றோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல. அங்க எல்லாமே எல்லாம் ஏகப்பட்ட மோமோஸ் கடையில நீங்க பாக்கலாம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஒடிசால ஃபேவரட் ஃபுட்னா அது மோமோஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஃபுட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு என்னன்னா பன்னீர் மட்டர் கிரேவி அப்படின்னு, பன்னீரையும் பட்டாணியையும் போட்டு ஒரு கிரேவி பண்ணுவாங்க. அது வந்து எந்த கல்யாண வீடு இல்லைன்னா ஏதாவது சின்னதா ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த கிரேவி கண்டிப்பா இருக்கும். அது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டுல நான் செஞ்சு பார்த்தேன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வரல. ஆனா கல்யாண வீட்டுல அங்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது வந்து சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால எனக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படின்னா அதுதான் பன்னீர் மட்டர் கிரேவி. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதர் ஸ்டேட்ல எப்படி தனியா உங்க பேபியை மேனேஜ் பண்றீங்க? மீ ஆல்சோ இன் அதர் ஸ்டேட் வித் 1 பாய் பேபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனியா வந்து பேபியை மேனேஜ் பண்றது ரொம்ப ஒரு கஷ்டம் தான். அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலுமே சரிதான், இங்க இருந்தாலுமே சரிதான், ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். நான் பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகி 5வது மாசம் அம்மா வீட்டுக்கு போனது. அதுக்கப்புறம் ட்ரிஷான் பிறந்து ட்ரிஷானுக்கு 8 மாசம் இருக்கும்போது தான் நான் இங்க வந்தேன். அப்ப நாங்க மகாராஷ்டிரால தான் இருந்தோம். சோ தூக்கிட்டு இங்க வந்தேன். இங்க வரும்போது அவனுக்கு 8 மாசம் குழந்தையா. சோ நைட் அவ்வளவா தூங்க மாட்டான், இடையில எந்திரிச்சிட்டு இருப்பான். அதனால எனக்கும் அவ்வளவா தூக்கம் இருக்காது. சோ நைட்டு தூங்கல அப்படின்னாலே டே டைம்ல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியாது. அது ஒண்ணு. பிளஸ் அது போக ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னொன்னே வேலையே செய்ய ஓடாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டைம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப வீட்டுக்கு வந்து அவங்க ஏதாவது வேலை செய்வாங்க. அப்படி இருக்கனால நைட் எனக்கு தூக்கம் இல்ல, பிளஸ் வீட்டு வேலையும் செய்ய முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1 மந்த் இருக்கும். அப்போ வந்து அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ரொம்ப லூஸ் மோஷன் ஆகி கண்டினியூஸா 1 வீக் வந்து லூஸ் மோஷன். அதனால ஹஸ்பண்டும் லீவ் போட்டு வீட்டுல தான் இருந்து பாத்துட்டாங்க. ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு நலஞ்சிட்டு இருந்தோம். சுத்தமா எங்களை பாத்துக்கவே முடியல. அதனால அம்மா வர சொல்லி திருப்பி நான் அம்மா கூடயே வந்து வீட்டுக்கு போயிட்டேன், அம்மா வீட்டுக்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரிஷானுக்கு 1.25 வயசு இருக்கும்போது தான் நான் இங்க வந்தேன். 1.25 வயசுல தூக்கிட்டு வரும்போது என்னால நல்லாவே மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஏன் அப்படின்னா 1.25 வயசுங்கும் போது அவன் நல்லா நைட்டு தூங்கிடுவான். நைட்டு ஒரு 10 மணிக்குள்ள தூங்கிடுவான். 10 மணிக்கு தூங்கினா காலையில தான் எந்திப்பான். சோ நைட்டு நம்மளும் நல்லா தூங்கிடுவோம் இல்லையா? அதனால டே டைம்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ அப்பதான் என்னால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில எந்திரிச்சு நான் எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5:30க்கு எந்திப்பேன். எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி சமையல் வந்து ஒரு 6க்கு ஆரம்பிப்பேன். 6:30க்கு ஆரம்பிச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து அப்போ வந்து பஸ் வந்து 7:30க்கு. சோ என்னால 6:15க்கு ஆரம்பிச்சா 7:30க்கு வந்து காலையில சாப்பாடு, மதிய சாப்பாடு, ஜூஸ் போடுறது எதுனாலுமே அவன் தூங்கி எந்திக்கிறதுக்குள்ள பண்ணிடணும்னு சொல்லிட்டு சமையல் வேலை எல்லாமே முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிளம்புனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற அந்த பாத்திரங்கள் விடுறது, துணி துவைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, மாம்பு போடுறது, இப்படி எல்லா வேலையுமே பாத்தீங்கன்னா அவன் தூங்கி எந்திக்கிறதுக்குள்ளேயே நான் செஞ்சு முடிச்சிருவேன். மேக்சிமம் அவன் வந்து ஒரு 8:30க்கு எந்திப்பான்னா 8:30க்குள்ளேயே எல்லா வேலையுமே ஃபாஸ்டா செஞ்சு முடிச்சிருவேன். சோ வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருமா. அதுக்கப்புறம் இவன் எழுந்துச்சு வந்தான் அப்படின்னா நம்ம ட்ரிஷானை ஃபுல்லா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவனை குளிக்க வைக்கிறது, அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறது அப்படின்னு. அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆயிடுவேன். மொத்தம் வீடும் நல்லா நீட் ஆயிடும், நாங்களும் நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 11க்குலாம் தூங்க போயிருவோம். சின்ன பேபி தானே, அதனால வந்துட்டு 1.25 வயசு ஆனாலும் காலையில 8:30க்கு எந்திரிச்சாலும் திருப்பி பாத்தீங்கன்னா 11 மணிக்கு போய் படுத்தோம்னா அவனும் தூங்கிடுவான். அப்படியே அமைதியா இருக்கும். சோ அதனால அவனும் தூங்கிடுவான். 11 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணிக்கு தான் எந்திரிச்சு வெளியே வருவோம். கண்டினியூஸா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா தூங்கிடுவோம். தூங்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வீட்டு வேலைகளும் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடும். பிளஸ் நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. அதனால வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணில இருந்து ஹஸ்பண்ட் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8:30 ஆகும். சோ அது வரை நல்லா ஃப்ரீயா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா வேலை எதுவும் இருக்காது. அப்பப்ப அவனுக்கு சாப்பாடு விட்டுறது, பால் கொடுக்கறது, ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி தான் இருக்கும். சோ அதனால நல்ல டைமும் எனக்கு கிடைக்கும். என்னுடைய வேலைகளே ஏதாவது நான் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்க எதையாவது ஒண்ணு செஞ்சுக்குவேன், டிவி பாத்துக்குவேன், மொபைல் பாத்துக்குவேன். சோ வந்து நல்லா மேனேஜ் பண்ற மாதிரி இருந்தது. அதனால காலையில எந்திச்சு எல்லா வேலையும் நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து பேபியை மட்டும் நம்ம பாத்துக்கலாம். நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நைட்டும் நல்லா தூங்கிடுவான். டே டைம்லயே நம்ம கொஞ்சம் தூங்கி எழுந்துட்டோம்னா நமக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ இப்படிதான் நான் மேனேஜ் பண்ணேன். ஆனா 1.25 வயசுக்கு முன்னாடி கண்டிப்பா என்னால சுத்தமா மேனேஜ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் தான் என்னால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்க பேபி கேர் டியூரிங் ஹிஸ் பர்த் டு நவ் ஹவு டு யூ மேனேஜ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். இப்படிதான்
ஃபுல்லா காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிடுறது, அதுக்கப்புறம் ட்ரிஷானை மட்டும் தான் பாத்துக்கிறது. தாரணி அப்படிங்கிற சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஒரு ஹாய் சொல்லுங்க சிஸ். தாரணி சிஸ்டர் ஹாய். உங்க வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கு சிஸ்டர், பட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தா நல்லா ரீச் ஆகும். அண்ட் மை கொஸ்டின் இஸ் டெல் யுவர் லைஃப் ஸ்டோரி. கிளாரிட்டி இருந்தா நல்லா இருக்கும் சொன்னாங்க. ஸோ வந்து இப்போதைக்கு நான் வந்து இதுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் போட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு டைம் பாஸ்க்கு தான், ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து ரொம்ப பைசாலாம் செலவு பண்ணல. நான் இதுவரை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் ஸ்டாண்ட் தான். ஸோ என்னால வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் பண்றதுனால பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஐடியால இது ஆரம்பிக்கல. ஸோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு டைம் பாஸ்க்கு தான். என்னால வந்து ரொம்ப இன்னும் போகல. மேபி இன்னும் போக போக பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள போன் ஏதாவது வாங்கி நம்ம அந்த மாதிரி கிளாரிட்டியா கொடுக்கலாம். அடுத்த ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒடிசால எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க அக்கா. ஒடிசா பீப்புள் லவ்லி ஆர் ரக்டான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒடிசால நாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜாஜ்பூர், அதாவது புவனேஸ்வர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டிராவல் வரும். புவனேஸ்வர், கட்டக், அதுக்கப்புறம் ஜாஜ்பூர், கொல்கத்தா போற ரூட்ல வந்து இருந்தது அந்த டிஸ்ட்ரிக்ட். ஒடிசா பீப்புள் லவ்லியா ரக்டா அப்படின்னு கேட்டா எல்லாரையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க, ரொம்பவே நல்லா பேசுவாங்க. ஆனா இப்ப ஏதாவது கடைகளுக்கு போனோம் அப்படின்னா கடையிலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில கடைக்காரங்க நல்லாவே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க வந்துட்டு ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, வேற ஸ்டேட் காரங்க அப்படிங்கறதுனால. சோ டோட்டலா வந்து லவ்லின்னு சொல்ல முடியாது, ரகட்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு மனுஷங்களை பொறுத்து. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நாங்க பார்த்தவரை ஒரு 75% வந்து நல்லா நம்மகிட்ட அன்பா பேசுற மக்கள் தான். ரக்டா இருக்கிறவங்க 1-2 பேர் தான், மத்தபடி மேக்சிமம் நல்லா பேசுனாங்க, நல்லா அன்பாவே பேசுற மக்கள் தான். தூத்துக்குடியில எந்த ஏரியா நீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட், அதாவது என்னுடைய கல்யாணம் முடிஞ்சு ட்ரிஷான்லாம் பறக்கிறதுக்கு வர்றது கூட தூத்துக்குடியில மெயின் ஏரியால தான் இருந்தோம். வட்டக்கோவில்னு ஒரு ஏரியா சொல்லுவாங்க, சுந்தரவேல்புரம்னு, அது பக்கத்துலதான் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடிதான் அம்மா வந்து எங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சாயர்புரம் பக்கத்துல ஒரு கிராமம். சோ அங்க வீடு கட்டினதுனால அப்படியே அங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதனால இப்போ வந்து அந்த சொந்த ஊர்ல தான் இருக்கிறோம். தூத்துக்குடியில மெயின் ஏரியால இல்ல, தூத்துக்குடியிலேயே பாத்தீங்கன்னா சாயர்புரம் பக்கத்துல ஒரு கிராமம், அங்கதான் இருக்கிறோம். அடுத்த ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒடிசா லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்னு. ஒடிசால பாத்தீங்கன்னா ஒரியா பேசுவாங்க. ஒரியா வந்து எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. ஹிந்தி வந்து கொஞ்சம் தெரியும். அதுக்காண்டி ஹிந்தி வந்து ரொம்ப ஃப்ளூவெண்டா பேசுவேன்னா கண்டிப்பா இல்லவே இல்ல. ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு, பக்கத்து வீட்டுல பேசுறதுக்கு, ஒரு கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வர்றதுக்கு, இந்த மாதிரி தெரியும். மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரியா வந்து சுத்தமா தெரியாது. ஆனா எதிர்த்த வீட்டுல காயத்ரி இருக்கல, அவ வந்து ஒவ்வொரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. ஆனா வந்து ஒரியா பேசுறதும் புரியவே புரியாது. அவ ஏதாவது ஒன்னொன்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பா, அந்த ஒன்னொன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது, மத்தபடி வேற எதுவுமே தெரியாது. அதாவது இந்த சாப்பிடுறதுக்கு, தூங்குறதுக்கு, இதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கு வந்து சோயிச்சி அப்படின்பா, சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா காவுச்சி அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்னொன்னு வேர்டு மட்டும் தான் தெரியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நைட்டு ஹஸ்பண்ட் வந்ததும் எனக்கு ஒரியா தெரியும், உங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க கிட்ட சும்மா கேட்டுட்டு இருப்பேன். ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரியால ஒரு 5 வேர்ட் தான் தெரியும் இல்லையா, மத்தபடி வேற எதுவுமே தெரியாது. ஹிந்தி ஆனா ஓரளவுக்கு தெரியும், அதை வச்சுதான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது. உங்க 2 பேர் ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, மேரேஜ் அண்ட் லைஃப் ஸ்டோரி போடுங்க அக்கா, நேட்டிவ் அண்ட் ஏஜ் போடுங்க அப்படின்னாங்க. நேட்டிவ் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, ஏஜ் வந்து 30, இப்பதான் 30 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்க லைஃப் ஸ்டோரி சொல்லுங்க அக்கா அப்படின்னு. லைஃப் ஸ்டோரி என்னன்னா, எங்களுக்கு வந்து தூத்துக்குடியில சாயர்புரம் பக்கத்துல பண்ணவிளை அப்படிங்கறதுதான் எங்களுடைய சொந்த ஊரு. அம்மா அப்பா 2 பேருக்குமே பண்ணவிளை அந்த ஊர் தான். சோ அங்கதான் இருந்தது. எனக்கு வந்து 2 வயசு 2.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து நாங்க வந்து ஏரல்னு பக்கத்துல ஒரு ஊர் உண்டு. பண்ணவிலையில இருந்து ஒரு 2 இல்லைன்னா 3 கிலோமீட்டர் தூரத்துல ஏரல்னு ஒரு ஊர் உண்டு. சோ அங்கதான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏரல்ல தான் படிச்சோம். அதுக்கப்புறம் 3rd இருந்து தூத்துக்குடி வந்துட்டோம். தூத்துக்குடியில மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட அம்மா இருப்பாங்களே பாட்டிமா, அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணாங்க, அவங்க கவர்மெண்ட் டீச்சர். சோ அவங்க அங்க இருந்தாங்க. அதனால நாங்களும் மெயின் சிட்டிக்கு அந்த தூத்துக்குடிக்கே வந்துட்டோம். அங்கதான் பாத்தீங்கன்னா 3rd இருந்து 8th வரை ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல வந்து 10th கோச்சிங் நல்லா இருக்காது அப்படிங்கறதுனால வேற ஒரு ஸ்கூல் மாத்தினாங்க. சோ 9th 10th இன்னொரு ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஸ்கூல்ல 12th கோச்சிங் நல்லா இருக்காது அப்படின்னாங்க. சோ அதனால இன்னொரு ஒரு ஸ்கூல் 11th 12th வந்து இன்னொரு ஒரு ஸ்கூல்ல படிச்சோம். அதுக்கப்புறம் காலேஜும் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியிலே தான் ஒரு காலேஜ் படிச்சேன். இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங்ல என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட். படிச்சதுக்கு அப்புறம் பேங்க் எக்ஸாம் வந்து ஒரு 2-3 வருஷம் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். எனக்கு எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. காலேஜில் போய் ரெகுலரில் நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபீஸ் ஆகும். ஏன்னா இன்ஜினியரிங்க்கே வந்து ரொம்ப ஃபீஸ் பே பண்ணி தான் நம்ம படித்தோம். ஸோ மறுபடியும் வந்து அதிகமாக ஃபீஸ் பே பண்ணணும், அது ஒன்று. மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து வெளியூருக்குலாம் வேலைக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு வீட்டில் அம்மா அப்பா
அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யோசித்தேன், என்ன தான் நம்ம பணம் செலவழித்து நம்ம படித்தாலும் வெளியூருக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எப்படி நம்ம ஃபீஸ் கட்டி படிக்கிறது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் ஆசைக்கு படிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் கரஸில் படித்தேன். அப்படின்னா ஃபீஸும் கொஞ்சம் கம்மி, நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டே அப்படியே வந்து MBA வந்து 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படி இந்த சைடு வந்தாச்சு. ஸோ இதுதான் லைஃப் ஸ்டோரி. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்க அக்கா அப்படின்னு. மேரேஜ் ஸ்டோரி வந்து என்னன்னா, எங்களுடைய மேரேஜ் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். மேரேஜ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து 2 பேர் ஃபேமிலி பற்றி இதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போவே ரொம்ப டைம் அதிகமாக இருக்குது. ஸோ என்னால் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.